தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கணேஷ் அவருடைய இயக்கத்துல சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீதா ரகுநாத் அவர்கள் நடித்த 3BHK இந்த திரைப்படம் வெளியா இருக்கு. 3BHK இந்த படத்தோட டைட்டில் பார்க்கும்போது இது எந்த மாதிரியான கதையா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். சொந்த வீடு வாங்குறது அப்படின்றது எல்லாரோட கனவா இருக்கும். அதுலயும் மிடில் கிளாஸ் பாத்தீங்கன்னா அந்த சொந்த வீட்டு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் ஒன்று இருக்கும். அதையும் தாண்டி இவனுங்க முன்னால நம்ம வாழ்ந்து காட்டணும், அதுக்காகவே நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம், ஒரு கௌரவமாவே இருக்கும். ஸோ அப்படி ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த குடும்பம் உழைக்கும் போது அந்த கனவுகளுக்கு மத்தியில அந்த குடும்பத்துல வரக்கூடிய அந்த கடமைகள் ஒன்று இல்லையா, ஸோ அதெல்லாம் அவங்க எப்படி சமாளிச்சு ஒரு சொந்த வீடு வாங்கினாங்க அப்படின்றதான் இந்த 3BHK திரைப்படத்தோட கதை. ஒரு லோடு கம்பெனில கணக்காளராக இருக்கிறதா சரத்குமார் அவர்கள், அவரோட பையன் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 10th படிக்கும்போது ஒரு சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்ற அந்த கனவு அங்க ஆரம்பிச்சு அவரோட பையன் பெரியவனாகி கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு ஆகுற வரைக்கும் அந்த கனவை தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்களால ஒரு சொந்த வீடே வாங்க முடிஞ்சது. இந்த கதையில கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால ஒரு பயணத்தை, அந்த கனவுகளோட அந்த உணர்வுகளை எங்கேயுமே சிதைக்காம அந்த 20 ஆண்டு காலத்தை ஒரு 2 மணி நேரத்துல கொண்டு வந்த அந்த விதம் அப்படின்றது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமா சித்தார்த் அவர்களோட நடிப்பு. ஆக்சுவலா அவர் வந்துட்டு ஸ்கூல் பையன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால ஏத்துக்க முடிஞ்சு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஹெச்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கூல் பையன்ல இருந்து 35 வயசு ஆகுற வரைக்கும் அந்த நடுனோட ஒவ்வொரு கால பருவத்துக்கும் அவரோட அந்த நடிப்பு, அந்த உடல் மொழி, பாவனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமா நடிச்சிருந்தாரு. இதை பார்க்கும்போது இப்படி ஒரு ஆக்டிங்கை வச்சுக்கிட்டு தான் இந்தியன் 2 திரைப்படத்துல சித்ரா அரவிந்தன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய காவியத்துல நடிச்சிங்களா சித்தார்த் அப்படின்னு அவர் மேல ஒரு கோபம் வருது. ஸோ அப்படியான ஒரு அருமையான நடிப்பை இந்த திரைப்படத்துல கொடுத்திருக்கிறாரு. பல இடங்களை பார்த்தீங்கன்னா முக்கியமா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சாரிப்பா அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், ஒரு சில இடங்களை தோத்து போயிட்டு அழுது அப்பா முன்னாடி அந்த குடும்பத்து முன்னாடி கூனி குறுகி நிக்கிற பல காட்சிகளை பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவர்கள் ரொம்பவே நல்லாவே நடிச்சாங்க. முக்கியமா கிளைமேக்ஸ்ல அந்த எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு அப்படின்னு சொல்லி உடஞ்சு அழும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாவே இருந்தது. ஆக்சுவலா ஒரு குடும்பமே தாமல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்கும் போது ஒவ்வொரு தடவையும் தோல்வியுற்று அந்த தோல்வியுற்றுனா வீட்டுக்குள்ள போய் அந்த குடும்ப நபர்களை வந்துட்டு ஒரு இளைஞன் எதிர்கொள்றது அப்படின்றது அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சாபம், ஒரு மிகப்பெரிய ஒரு வலி. ஸோ அந்த வலிகளை ரொம்பவே அழகா வெளிப்படுத்திருந்தாரு சித்தார்த் அவர்கள். அதே மாதிரி சரத்குமார் சார் அவர் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலான ஆக்டிங் தான் கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா ஒரு வீடு வாங்குறது ஒரு பெரும் கனவாகவும் ஒரு கௌரவமாகவும் நினைக்கிற சரத்குமார் சார் அது வந்துட்டு இதோ நடந்துருச்சு, இதோ இந்த வருஷம் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த கனவுகள் இது கை கட்டுற தூரத்துல தான் இருக்கு அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் ஆடும்போது அந்த ஏமாற்றம் கலந்த ஒரு வழிகளோட அந்த உணர்வுகளை ரொம்பவே சூப்பரா பிரதிபலிச்சிருந்தாரு சரத்குமார் சார். வீடு வாங்குறோம் அப்படின்ற அந்த கனவுக்காக மொத்த குடும்பமும் பிளான் போட்டு பயங்கரமா கடுமையா உழைக்கும் போது, அந்த பயங்கரமா சிக்கனம் பண்ணி உழைக்கும் போது இதுக்கப்புறம் தன்னோட பையன் இந்த குடும்பத்தை பார்த்துப்பான், தன்னோட பையன் இந்த குடும்பத்தை வந்து தலையெடுத்து இந்த குடும்பத்தை நல்லா வழி நடத்துவான் அப்படின்னு அந்த பையன் மேல அந்த நம்பிக்கை போகும்போது பையனும் நம்ம மேல அந்த குடும்பமே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்கு, அதனால தோத்துறவே கூடாது, கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்ன்ற அந்த பயத்திலேயே ஒவ்வொரு தடவையும் தோல்வி அடையும் போது ஒரு நடுத்தர குடும்பத்தோட அந்த இளைஞனோட அந்த வழி இருக்குல்ல அது வந்து அவ்வளோ அழகா பிரதிபலிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பையனும் இந்த குடும்பம் நம்ம மேல நல்ல நம்பிக்கை வச்சிருக்கு, அதுக்காகவே நம்ம தோத்துறக்கூடாதுன்னு தோக்குறதா இருக்கட்டும், அடுத்து இந்த குடும்பத்தை நம்மளோட பையன் தான் தலை நிமித்துவான் அப்படின்னு சொல்லி எல்லாமும் ஃபியூச்சருக்காக தான் பண்றேன், உன் ஃபியூச்சருக்காக தான் பண்றேன், இதுதான் உன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி இந்த டிபிக்கல் அந்த மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த அப்பாக்கள் வந்து அந்த பையன்கள் மேல ஒரு சில விஷயங்களை புகுத்துவாங்க இல்லையா, அது படிக்கிறதா இருக்கட்டும், இது எடுத்தா நல்லது, உன் ஃபியூச்சர் நல்லதா இருக்கட்டும், நான் தான் படிக்காம இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனா நீ படிச்சு நல்லா பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதுக்காக தான், உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பண்றேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அந்த ஒரு டயலாக் இருக்குல்ல, நீயும் என்ன மாதிரி ஆயிடாதுப்பா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்குமோ அதை அவ்வளோ அழகா காட்சிப்படுத்திருந்தாங்க. என்னால முடியலன்னா என்ன, பிரபு இருக்கான், நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். அதே மாதிரி நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்றதுக்காக வீட்டுக்கே தெரியாம அந்த பசங்க வேலைக்கு போட்டு தன்னோட செலவுல தானே பாத்துக்கிறது, ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் தலையெடுத்ததுக்கு அப்புறம் நான் இருக்கேன்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்பாவுக்கே தைரியம் சொல்றது, இந்த மாதிரியான காட்சிகள் இருக்குல்ல இந்த படத்துல வந்த பல காட்சிகள் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நடந்த மாதிரி இருக்கும். முக்கியமா 90s கிட்ஸோட வாழ்க்கையில நம்மளும் அதை ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம கடந்தானே வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பல காட்சிகள் நம்ம ரியல் லைஃப்ல நடந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு குடும்பத்தோட நாமளும் பயணிக்கிற மாதிரியான காட்சிகள் இந்த படத்துல நிறையவே இருக்கும். அதே மாதிரி மொத்த படம் வெறும் ஆண்கள் மாதிரியே அது ஆண்கள் தான் கஷ்டப்படுற மாதிரியே கதை போயிட்டே இருக்கும்போது இல்ல பெண்களுக்கான கஷ்டத்தை இந்த படத்துல சொன்ன விதம் இருக்குல்ல அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமா மீதா ரகுநாத் வந்துட்டு அவங்களோட வீட்டுல அதாவது கல்யாணமாகி போற வீட்டுல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்ன விதம் அந்த ஒரு டைலாக்ல சூப்பரா முடிச்சிருப்பாங்க. அடிச்சா மட்டும்தான் வயலன்ஸா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெண்கள் ஒரு குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதையும் அந்த ஒரே டைலாக்ல ரொம்ப சூப்பரா வெளிப்படுத்திருந்தாங்க. ஆக்சுவலா அது ஸ்பாய்லரா இருந்தாலும் சொல்றேன்,
ஒரு வீடு கட்டுறதுக்காக மொத்த குடும்பமே கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சாலும் இல்ல பையனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு காலேஜ் சேர்க்கும்போது பணம் கட்டி தான் சேர்க்கணும் போது அந்த வீடு வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை தூக்கி பையனை கொடுக்கறது. அதே மாதிரி மறுபடியும் வீடு வாங்கணும் அப்படின்னு காசு சேர்த்து வைக்கும் போது பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பொண்ணுக்கு அந்த பொண்ணோட கல்யாணத்துக்காக செலவு பண்றது. அதே மாதிரி அப்பாலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக இல்லை நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதா இருக்கட்டும், அப்பா கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக அப்பாவுக்கு வீட்டுக்கும் திறமை வேலைக்கு போற பையனா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு குடும்பம் என்னெல்லாம் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுமோ அதெல்லாம் ரொம்பவே அழகா காமிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல வீடு வாங்குறது தான் இவங்களோட கனவா இருந்தாலும் இந்த திரைப்படத்துல நம்ம இன்னொரு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அப்பா வேலை செய்யும் போது இருந்த அந்த வாழ்க்கை முறையும் பையன் வேலை செய்யும் போது இருந்த அந்த வாழ்க்கை முறையும் அந்த வேறுபடுத்தி காத்தின விதம் இருக்குல்ல, அது உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலா அப்பா வேலை செய்யும் போது அவர் அப்டேட் ஆகும் ஒரு லெஜர்ல அந்த கணக்கு எழுதினாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த டேலி இருந்தாதான் நீங்க வேலை செய்ய முடியும் அப்படின்னும் போது அப்பா டேலி கத்துக்கிட்டு அதுக்கான ஒரு சின்ன அப்டேட் ஆகிறதா இருக்கட்டும். என்னதான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நிறைய வளர்ந்தாலும் அப்பா வேலை செய்யும் போது அவர் என்ன சொல்றது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாலும் வீட்டுக்கு வரும்போது அவர் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சகஜமா ஒரு நிம்மதியா தான் இருந்தார். ஆனா அதே பையன் நல்லா டெவலப் ஆகி ஒரு ஐடி என்ன சொல்றது ஒரு ஐடி செக்டார்ல வேலை செஞ்சாலும் கூட அந்த வேலை ப்ரெஷர் தாங்க முடியாம எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட காலகட்டத்தில் அந்த வேலையை பிரிச்சு காமிச்ச விதம் அதற்காக நீங்க படம் பார்க்கும்போது புரியும். ஸோ இந்த ரெண்டு வேறுபட்ட காலகட்டத்தினுடைய அந்த வேலை செஞ்சதுக்கான அந்த மனநிலை இருக்குல்ல, அதையுமே இந்த திரைப்படத்தில் காமிச்சது ரொம்பவே நல்லா இருந்து. இந்த திரைப்படத்துல நிறைய வசனங்கள் ரொம்பவே சூப்பரா இருந்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்பாக்கள் பிள்ளைங்கிட்ட சொல்றது நான் தான் படிக்காம இப்படி ஆயிட்டேன், நீயாவது படிச்சு நல்ல ஆளா வரணும், நீயும் அப்பா மாதிரி ஆகிடாதுப்பா அப்படின்ற டைலாகா இருக்கட்டும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்போம் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற டைலாகா இருக்கட்டும், முக்கியமா இதுதான்ப்பா ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒன்று திணிப்பாங்க. இந்த குடும்பமே சேர்ந்து முக்கியமா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா திணிப்பாங்க. நம்மளால அந்த இடத்துல அப்பாவை எழுத்து பேச முடியாது. இதெல்லாம் எனக்குலாம் நடந்திருக்கு. ஆக்சுவலா நான் +1 +2 படிக்கும்போது நான் சேரணும்னு நினைச்ச குரூப் வேற. ஆனா எங்க அப்பாவை கூட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த குரூப் சேரணும் அப்படின்னும் போது அங்க இருந்த டீச்சர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்ல பையனுக்கு இந்த குரூப் எடுங்க, இதுதான் நல்லது, இதுதான்ப்பா ஃபியூச்சர், இதெல்லாம் கத்துக்கிட்டாதான்ப்பா எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்ட குரூப்ல சேர விடாம அவங்க ஒரு குரூப்பை திணிச்சு அதை எங்க அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி எங்க அப்பா வந்துட்டு திரும்பி என்னை பார்த்து எங்க அப்பா திரும்பி பார்த்தா நான் அமைதியாடுன்னு வச்சுங்க, அவரு திரும்பி பார்த்து ஏன்பா அவங்களுக்கு தெரியாதா இத்தனை பேரை பார்த்துருப்பாங்க, எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க சொன்னா சரியா தான் இருக்கும், இதுதான் ஃபியூச்சர்னா அப்ப அதையே எடுத்துட்டு போய் ஏன்பா அடம் பிடிக்கிற டீச்சர் நீங்க அதையே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா நான் விரும்பின குரூப் எனக்கு எடுத்து கொடுக்காம அந்த டீச்சர் விரும்பின குரூப் எடுத்து என் தலையில கட்டிட்டார். இந்த படத்துல சித்தார்த் அவர்கள் பாத்தீங்கன்னா நாம தோத்துறக்கூடாது, நாம தான் இந்த குடும்பத்தை அடுத்த தலைநிமித்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தோத்துடவே கூடாது அப்படின்ற பயத்திலேயே பல இடங்களை பாத்தீங்கன்னா அவர் தோத்துட்டே இருப்பாரு. ஒரு இடத்துல ரிலீஸ் ஆகி ஒரு இடத்துல காமானதுக்கு அப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு இடத்துல வேலை கிடையாது. ஆக்சுவலா பல இடத்துல வேலை தேடி போவாரு. அவர் நினைச்ச வேலை அந்த குடும்பத்தை தருணம் அளவுக்கு அவர் நினைச்ச வேலை அவர் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கட்டத்துல ஒரு காமாகி ஒரு இடத்துல போய் அட்டன் பண்ணும்போது அந்த வேலை அவருக்கு கிடைச்சிடும். அந்த வேலை அவருக்கு கிடைக்கும் போது அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா இந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ல வந்துட்டு ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அந்த வில் ஸ்மித்துக்கு வேலை கிடைக்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஆக்சுவலா சித்தார்த்துக்கு இந்த படத்துல வேலை கிடைக்கிற அந்த காட்சியானது ஏதோ நமக்கே வேலை கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு நல்ல ஒரு உணர்வுகளா இருக்கும். இந்த மாதிரி ஒரு உணர்வுகளை நமக்கு கடத்துறதுக்குல நாம அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணா எந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு காட்சிகளை கடத்துறதுன்றது இந்த மாதிரி படங்கள் வரதெல்லாம் கொஞ்சம் அபூர்வமா இருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஸோ இந்த படத்துல அது ரொம்பவே சூப்பரா கையாண்டிருக்காங்க. அதே மாதிரி தேவயானி அவர்களா இருக்கட்டும், மீதா ரகுநாதா இருக்கட்டும், கதாநாயகா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட கேரக்டர் ரொம்பவே அருமையா பண்ணியிருந்தாங்க. படத்துக்கான இசை அம்ரித் ராம்நாத் அவர்கள். ஆக்சுவலா பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், பாடல்கள் கதையோட்டத்தை எந்த இடத்துலையும் கெடுக்காம அவ்வளோ அழகா பிளேஸ் பண்ணி அந்த பாடல்களும் அவ்வளோ இனிமையா இருந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருந்து. அடுத்து தினேஷ் கிருஷ்ணன், ஜிதின் ஸ்டானிஸ் அவரோட அந்த ஒளிப்பதிவு அப்படின்றது ரொம்பவே சூப்பரா இருந்து. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒளிப்பதிவு மாறணும் இல்லையா, ஸோ அதை வந்து ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாங்க. படத்தோட குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பாதி அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோ, அதாவது கதைக்கு தேவை அப்படின்றதுக்காக ஸ்லோ பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் ஸ்லோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ள இருக்கவே இருக்கும். அடுத்து படத்துல வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அந்த 4 பேர் மட்டும்தான். சரத்குமார் சார், சித்தார்த், மீதா ரகுநாத், தேவயானி அவர்கள். ஸோ அந்த 4 பேர் சுற்றி தான் மொத்த கதையை நகருது அப்படின்னும் போது இந்த 4 பேருமே படம் முழுக்கவே ஒரு இறுக்கமான முகத்தோடய வரது அப்படின்றது படத்துல வந்துட்டு ஒரே ஃப்ளோல கொண்டு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப 4 பேர் இருக்கும்போது ஏதாவது ஒரு கேரக்டர் கண்டிப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பட் இந்த படத்துல 4 கேரக்டருமே ஒரே மாதிரி இறுக்கமாகவும் ஒரு மாதிரி சட்டில்லாவும் இருக்குதுன்றது நமக்கு கொஞ்சம் என்ன ஒரே மாதிரி இருக்கே அதுக்காக இப்படியா அப்படின்ற ஒரு ஃபீல் கொஞ்சம் இருக்கவே தான் செய்யுது. அதை விட முக்கியமா படத்தோட செகண்ட் ஹாஃப். ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் படம் கொஞ்சம் விறுவிறுப்பா போனாலும் கூட இந்த படத்தை இந்த குடும்பம் இவ்வளவு கஷ்டப்பட்டுடுச்சு, அதனால கொஞ்சம் சந்தோஷமாவே அந்த கிளைமேக்ஸ் கொண்டு போமே அப்படின்றதுக்காக டக்குன்னு அந்த காட்சிகள்
அந்த நகர்த்தி கொண்டு போனது இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்து என்ன சொல்றது, எல்லாமே ஈஸியா கிடைச்ச மாதிரி. முக்கியமா கிட்டத்தட்ட ஒரு 35 வயசாடும் ஹீரோக்கு அதுக்கப்புறம் இல்ல நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு ஒன்று ஆரம்பிச்சு டக்கு டக்குன்னு அந்த காட்சிகளை கொண்டு போய் அவங்க வீடு வாங்குற மாதிரி, வீடு வாங்கி அங்க அந்த சக்சஸ் ஆன மாதிரி கொண்டு போன விதம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே யதார்த்தமா கொண்டு போயிட்டு இந்த கிளைமேக்ஸ் முடிக்கும் போது இல்ல சந்தோஷமா முடிச்சே தீர்வுன்னு சொல்லி காட்சிகளை டக்கு டக்குன்னு நகர்த்தி கொண்டு போனது அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்து. அதை விட முக்கியமா இந்த சொந்த வீடு வாங்கினாதான் கௌரவம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு திணிக்கிற தன்மையா இருந்து. ஆக்சுவலா சொந்த வீடு இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கலாமே, குடும்பம் எங்க ஒற்றுமையா இருக்கோ அது அந்த இடமே சந்தோஷமான ஒரு இடம் தான் அப்படின்னும் போது இங்க வந்துட்டு சொந்த வீடு மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு அது கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸா திணிச்சிருக்க வேணாம். அது இல்லைனாலும் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஒரு குடும்பம் நிம்மதியா இருந்தாலே, அதாவது கடன் இல்லாம இருந்தாலே ஒரு குடும்பம் நிம்மதியான ஒரு குடும்பம், சந்தோஷமான ஒரு குடும்பம் தான். ஆக்சுவலா இந்த திரைப்படம் 2K கிட்ஸுக்கு பிடிக்கிறதுக்கு பெருசா வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த 90s கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். முக்கியமா இந்த அப்பா பையன் பாண்டிங் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் நல்லாவே சூப்பராகவே கனெக்ட் ஆகும். ஆக்சுவலா லேட் ஆனாலும் இந்த படத்தை பத்தி ரிவ்யூ பண்றதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை கூட ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படத்தோட ப்ரொமோஷன் இந்த படத்தை அப்படியே ஓவர் ஷேடோ பண்ணி இந்த படத்தை லைட்டா அமுக்குது அப்படின்ற ஒரு காரணம் தான். இந்த படம் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட அந்த உணர்வுகள், முக்கியமா இந்த படம் ஒரு வீடு வாங்குற கதையா இருந்தாலும் ஒரு அப்பா பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையனோட அந்த மனநிலை ஒரு குடும்பத்துல இருக்கும்போது எப்படிலாம் இருக்கும் அப்படின்றதுக்கான இந்த படம்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு உணர்வு ரீதியாக கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.